வெல்கம் கைஸ், இது உங்கள் துருகரணி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி சாம்பார் எப்படி வைப்பதுன்னு. இந்த மாதிரி வச்சு பாருங்கள். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 5 இட்லி சாப்பிடுவாங்க. சாப்பிட சாப்பிட சுவை அதிகமாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். நான் இந்த சாம்பார் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்து 100 கிராம் பருப்பு சேர்த்து அது மூழ்கிற வரைக்கும் தண்ணீர் சேர்த்து 3 விசில் வரும் வரை வச்சுருக்கேன். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிச்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் காயத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், பச்சை வாசனையெல்லாம் நல்லா போய் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் வச்சுருக்கிற பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்து எண்ணெய்லாம் திரண்டு வந்திருக்கு. இப்போ 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் மல்லித்தூள் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க, ஈஸியான முறையில் நம்ம இட்லி சாம்பார் வச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.